அதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் திரும்ப சும்மா அறிவோட இல்லை. தண்ணி சூறாவளி மேலே அடித்தா தண்ணியும் சூறாவளியும் சுத்தம் போது காற்று வந்து காற்றோட காத்தாயிரம் தீ வந்துடும். அப்படி மன்னிச்சுக்க கைஸ், அஸ்வத் கொஞ்சம் அடிவாளி, அதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி பண்ணியிருந்தா எஸ்கேப் இருப்போம். அது கூட டாக்டர் குதிச்சு ஓட டாக்டர் குதிச்சு என் உயிரை பிடிச்சிட்டு ஓட வேண்டியதா. கரெக்டா அடி தண்ணி இருக்கா ஓடி போக நீ என்ன சரிடா. இப்போ பண்ண மக்களே ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. ஏதோ நூறு கொள்ள பார்க்கல மக்களே. இந்த ஃபுல்லாக கிளாஸ் மக்களே ஏதாவது கிளாஸ் வச்சுக்க ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்க பேசுறது கேட்க நான் மட்டும் தான் தப்பிக்கிறேன். போய் கலைக்க கத்தட அட எப்படி அந்த பைப்புலங்க எல்லாம் கிளாஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்கடா. கைண்ட் ஆஃப் ஃபீவர் கைண்ட் ஆஃப் லைக் அசுது கொஞ்சம் அவரு பேசுவா கத்தார அசுது. நீ ஓகே வர்றா டேய் யாரா நீ உங்களுக்கு டஃப் குடுக்குறான் பாத்தியா? டேய் அதெல்லாம் அவ கிளாஸ் தான யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறா. கீழ இருக்கறவங்க எவ்வளவு பெரிய ஜாம்பி. ஏய் இருங்கடா. கார்ட்டூன் கேட் ஆனா என்ன சுத்தி ஒண்ணு கூட இல்ல. வரு ஆனா வர்றாரு. இப்போதான கிளியரா தெரியுது மேல தக்கறதா. போச்சுடா பாரு நம்மளுக்கே டஃப் குடுறான்டா. ஆனா சர்வே பண்ண 100% அவ தப்பிச்சிடுவா கார்ட்டூன் கேட்னா. ஆனா ஒண்ணே ஒன்று மட்டும் தப்பிக்க ரொம்ப கஷ்டம். அனிமேட்ரானிக் வேறு ரொம்ப கஷ்டம். அம்பே கிராணியே வந்துருச்சு. கிராணி வந்து ஐயர் மாதிரி எதுவுமே பண்ணல. ஈவன் நாட்டு குச்சி எடுத்துட்டு பின்னாடி வச்சோம். பயந்துட்டு ஓடி போயிடுச்சு. ரெக்கார்ட் ஆகிட்டுடா. ரெண்டு பேர் சண்டை நிறுத்திங்களா? ஒரு செட்டே சண்டை. அதை நினைச்சாதான்டா வருத்தமா இருக்கு. அவன் வந்து நம்மளுக்கே டஃப் கொடுத்துட்டான் பார்த்தியா? அப்படின்னா நம்மளோட அவன் எவ்வளோ பெரிய ரோபக்ஸ் பிளேயராக இருப்பான். கொஞ்சம் நான் லிட்டரலி ஒரு கேமே எனக்கே ஒரு 2 ப்ரைவேட் சேவர் இருக்கு. எனக்கே இவருக்கெல்லாம் என்ன எடுக்க போது சொல்கிறேன். எனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம கல்லை வச்சு வீடு கட்டுறோம். ஒரே வீடை லாங்காக கட்டுறோம். அப்படின்னா பெஸ்ட்டு. பார்க்கக்கூடாது, கட்டுறதை மட்டும்தான் பார்க்கணும். இருறா அவள் கொஞ்சம் நம்ம டிசைனை பார்க்கலாம். ஃபுல்லாக கிளாஸ் வச்சுக்கலாம். உள்ளாட ஏதோ இது உள்ளாட ஒரு ரீஸ்பான்ஸ் செட் தான் வச்சுக்கிறா. அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி போட்டிருக்கா. அப்படின்னா என்னாலும் போக முடியாது. இதை பெருசாக கட்டிக்கிற ஏதோ இதே மாதிரி இன்னொரு வீடு கட்டணும். இன்னொரு
கட்டு செத்து ஆக்சுவலி இதான் நான் உண்மையான பேஸ். இதில் தான் நான் இந்த ரூமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். படிக்கட்டு மேலே படிக்கட்டு, படிக்கட்டு மேலே படிக்கட்டு, படிக்கட்டு மேலே படிக்கட்டு, படிக்கட்டு மேலே. இப்போ என்ன வேறு பார்த்தீங்களா? இது சொன்னால் நம்ப முடியுதா? கீழே ஒருத்தவங்க துரத்திட்டு இருக்கிறாங்கன்னா, மேலே ஒருத்தவங்க ஓடாம வீடு கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் நம்புற மாதிரியே இருக்கு. அவளுக்கு தெரியும், கேம் காரனுக்கு தெரியும். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைப்புல டெக்னிக்கை நான் எப்படியோ பிடிச்சிட்டேன். எப்படியோ பார்த்தியா அம்மா பெரிய ஏன் நீ கட்டிக்கிறான். ஆக்சுவலி அவன் வந்து பில் பண்ணல, பேஸ் பண்ணிக்கிறான். நினைச்சேன்டா இம்மா அவன் கண்டிப்பாக ஏதாச்சும் நாளுக்கு தான் ஒரே நேரத்தில் இம்மாத்தியாக கட்ட முடியும். நாளுக்கு தான் இப்படி கட்டிக்கிட்டே எடுத்துப்பான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சு திரும்ப ஸ்பேஸ் பண்ணி கட்டிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் சேவ் போடுவான். நான் நினைச்சேன் ஒரு நாள் ஃபுல்லாக அதே கட்டிக்கிட்டே இருப்பாடா பைப்பில். அதுக்கப்புறம் திரும்ப கேம்குள்ளே வந்து சேவை டவுன்லோட் பண்ணி வச்சு மாஸ் காட்டுவாடா. ஏன்னா இப்போ கொட்டாய் விட்டேன். என்கிட்ட ஒரே கேம்னா அது ப்ரிசன் எக்ஸட் ஜர்னி தான். அதில் ப்ரிசன் எக்ஸட் ஜர்னி, மைன்கிராஃப்ட், இந்த கேம்க்கு ரோப்ளாக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ரோப்ளாக்ஸ் லிட்டரலி இன்ஃபினிட்டி கேம் கொடுத்த கேம் உருவாக்க முடியாதா? நான் சொல்கிறேன்டா, தம் ஃபிங்கர் தான்டா முக்கியம் எந்த கேம் விளாண்டாலும். இப்போ நான் அந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். கூகுள் கேமில் நான் இந்த கையில் விளாண்டேன், இந்த கையில் விளாண்டேன், இந்த கையில் லானிலையும் இந்த கையில் தான் நான் விளாண்டேன். மக்களே இப்போ கொஞ்சம் லைட்டாக யாரோ ஓ கிராணி வேவ் கிராணி வேவ் வந்துச்சுடா. கிராணி போய் பார்க்கலாம். கிராணி நாங்கள் ஆக்சுவலி வந்து கிராணியில் வந்து நான் சொல்ல தேவையில்ல, காமிக்கவும் முடியாது. இதெல்லாம் சும்மா ஹேக்கிங் வச்சுக்கிறேன். சும்மா சொன்னேன் கிராணி அதாவது கிராணி. இவெல்லாம் நமக்கு டஃப் கொடுக்க முடியுமா? சத்தியமாக நல்லா வீடு கட்டிட்டு இருக்கிறாங்கடா. சும்மா ஏதோ தப்பா வீடு மாதிரி கட்டிக்கிறாடா. செம்மையாக வீடு. வாக்கலவி ட்ரீ ஹவுஸ் கட்டிக்கிட்டேக்கா பைப்புல. சப்ப ஈஸி தாட ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்ட. கிராணிஸ் எல்லாம் என்கிட்ட வாங்க. ஆனால் ஒரு சில கிராணிஸ் போச்சு. சரி ஓடுவோம். அச்சமில்ல ஓடு. இன்னும் இந்த கேம் இன்னும் இதை வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை நிறுத்தலாமா சொல்லுங்க? நிறுத்தலாம். அடி நீ என்ன சொல்ற? சரியா ஹஸ்பண்ட் ஓட் போட்டா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். இது ஒரு ஆர்மி ஏகே 47 ஆர்மி. பாய் ஃப்ரெண்ட்.